சஃபா மருவால பச்சை விளக்கு போட்டிருக்கிற இடத்துல மட்டும், பச்சை விளக்கு போட்டிருக்கிற மட்டும் ஆண்கள் மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வேகமாக போகும். ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அந்த இடங்கள்ல என்னெல்லாம் துவா ஓதலாம், என்ன வேணாலும் ஓதலாம். 4ஆம் கலிமா ஓதுறது சிறந்தது. ரப்பனாத்தினா அல்ஹம்து சூரான்றது பெரிய துவா. அல்ஹம்து சூரான்றது பெரிய துவா. தாராளமாக அதையும் ஓதலாம். தாராளமாக அதையும் நீங்க என்ன செய்யலாம், ஓதலாம். இப்படியே முடிச்சுட்டு சஃபா மருவா முடியும். 7வது சுற்றுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபா மருவால 7வது சுற்று முடிஞ்சிடும். 7 முடிஞ்சிடும். இப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழுதுட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மருவால சில பேர் தொழுதுட்டு இருப்பாங்க. நீங்க நினைச்சா நீங்களும் அங்க தொழுகலாம், நீங்களும் அங்க தொழுகலாம். ஆனா அதற்கும் உம்ராவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு நிமிஷம் அங்க தொழுவாதான் வந்துட்டாருன்னா உம்ரா கூடாதான்? இல்லை. அதற்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அங்க உட்காந்து எத்தனை ரக்காயத்துனாலும் நஃபில் தொழுதுட்டு வரலாம். போலீஸ்காரர் ஒண்ணுமே சொல்லல, துரத்துல. தாராளமா அங்க உட்காந்து தொழுதுட்டு வாங்க, தொழுதுட்டு வாங்க. அதுக்கும் உம்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.